வணக்கம். தினத்தகவல் செய்திகள். சட்டப்பேரவை தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் விதமாக மத்திய துணை ராணுவ படையினருடன் தமிழ்நாடு காவல்துறையினர் இணைந்து விருதாச்சலத்தில் கொடி அணிவகுப்பு ஊர்வலம் நடத்தினார்கள். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பதட்டமான வாக்குச்சாவடிகள் உள்ள இடங்களில் காவல்துறையினர், மத்திய துணை ராணுவ படையினர் தமிழ்நாடு முழுவதும் கொடி அணிவகுப்பு ஊர்வலம் நடத்தி வருகின்றார்கள். இதேபோல் விருதாச்சலம் நகர் பகுதிகளில் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உத்தரவின் பேரில் விருதாச்சலம் துணை காவல் கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் தலைமையில் விருதாச்சலத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் காவல்துறையினர், மத்திய துணை ராணுவ படையினர் இணைந்து கடலூர் சாலை, ஜங்ஷன் சாலை, கடைவீதி மற்றும் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலம் நடைபெற்றது. இந்த கொடி அணிவகுப்பு விருதாச்சலம் காவல் நிலையத்தில் நிறைவு பெற்றது. மத்திய போலீஸ் பாதுகாப்பு படை தலைமை காவலர் மற்றும் விருதாச்சலம் போலீசார் இணைந்து காவல்துறை கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றனர்.